கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 10 வசனம் 12. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். பிரியமானவர்களே, வானமும் பூமியும் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. அவரே எல்லாவற்றையும் தம்முடைய ஞானத்தினால் உருவாக்கினார். எரேமியா 10:12 அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. வானமும் பூமியும் அவர் வார்த்தையினால், அவர் வல்லமையினால், அவர் கரத்தின் கிரியையினால் உண்டானது. அவரே அறிவினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் உருவாக்கினார். அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஏனெனில் இந்த உலகத்தில் அவரால் உண்டாக்கப்பட்ட காற்றும், கடலும், மரங்களும், செடிகளும், கல்லுகளும் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கின்றது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் முதற்பேரானவர்களாய் அவர் விரும்பி அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நாம் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் அவருக்கு அநேக வேளைகளிலே எதிர்த்து நிற்கின்றோம். ஒருபோதும் அப்படி நாம் வாழாமல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அவரே நம்மை உருவாக்கினார் என்பதை உணர்ந்து, அவர் ஆலோசனை கேட்டு, அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்வோம். குயவனால் உண்டாக்கப்படுகிற பானை ஒருபோதும் தன்னுடைய இஷ்டத்திற்கு தன்னை உருவாக்க சொல்லாது. குயவன் எதை விரும்பி உருவாக்குகிறாரோ அதற்கேற்றபடி அந்த பானை வனையப்பட்டு அழகாக மாறுகிறது. அதுபோல நாமும் கர்த்தர் நம்மை எதற்கென்று உருவாக்கினாரோ அதற்கு பயன் தருகிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு செவி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு நீர் கூட இருந்து எங்களை போதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.